இந்த வீடியோவில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸு லோன் ஏஜென்ட்ஸு இப்போவே எப்படி சம்பாதிக்கிறதோட அதிக பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ரகசியங்களை பார்ப்போம். முதல்ல நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு போதுமான அளவுக்கு முகவர் தொழிலில் வருமானம் வரலை. ஸோ ஏன் வரலை? அதுக்கு 3 முக்கியமான காரணங்களை நான் பார்க்குறேன். முத விஷயம் என்னென்னா போட்டி. இதுதான் ஆங்கிலத்தில் ஜெனரிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு போதுமான கிளைண்ட் இல்லை. ஸோ அப்போ 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு நமக்கு கிளைண்ட் இருந்தாலும் கமிஷன் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஏன்னா அதுக்கான காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அதிக கமிஷன் கேட்டால் வியாபாரம் நம்மகிட்ட இருந்து போய்டுன்றதுக்காக கம்மியான கமிஷனுக்கே ஒத்துக்கிட்டு நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த 3 உண்மைகளை நம்ம ஒத்துக்கிட்டால் தான் ரியாலிட்டி என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்ற பயணத்தை நம்ம தொடங்க முடியும். அப்போ இந்த சூழ்நிலைக்கு மாற்று தான் என்ன? பணம் கம்மியாகிட்டு இருக்கு. நாள் ஃபுல்லாக நம்ம வேலை செய்கிறோம். மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் நம்ம நினச்ச அளவுக்கு பணத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போக முடியல. அதுக்கான மாற்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிடைக்கிற ரிசல்ட் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ புதுசாக ஒரு முடிவு, புதுசாக ஒரு அத்தியாயத்தை நம்ம எழுதுகிறோன்னா புதிய தொடக்கம் வேணும். அப்போ புதிய சிஸ்டம் வேணும். அந்த மாதிரி புதிய அத்தியாயத்தை எழுதுறதுக்கு நீங்கள் புதிய செயல்களை நோக்கி செய்யணும். அப்போ என்ன விதமான செயல்களை செய்யணும், என்ன விதமான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு என்ன விதமான செயல்களை செஞ்சால் நமக்கு பண்ணணுன்றதுக்கான உக்தி என்ன, தெளிவு என்ன அப்படின்றது நமக்கு வேணும். இந்த புதிய தொடக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே இந்த சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரகசியம் என்னவென்றால், நீங்கள் சாதாரண டீலை செஞ்சிகிட்டு இருக்கப்ப அதிக போட்டி இருக்கும், கமிஷனும் கம்மியாக தான் இருக்கும், காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். உங்களால் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்பெஷல் டீல் அதை நோக்கி நீங்கள் போகணும். ஸ்பெஷல் டீல்னால் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேர் தெர் இஸ் எ ப்ராப்ளம் தெர் இஸ் மணி. எங்கே பிரச்சனை அதிகமாக இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதன் மூலமாக நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த ஸ்பெஷல் டீல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளைண்ட்டுக்கு எது ரொம்ப பிரச்சனை தருதோ அந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு சால்வ் பண்ணுறீங்க, அதில் ஒரு லாபம் வைக்கிறீங்க அப்படின்றப்ப டெஃபினட்டாக உங்களால் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன் வே ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒன் வே ப்ராப்பர்ட்டினா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வே ப்ராப்பர்ட்டி ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இல்லை. முதல்ல ஒன் வே ப்ராப்பர்ட்டியில் எந்த வில்லங்கமும் இல்லை. ஸோ எந்த வில்லங்கமும் இல்லாத ப்ராப்பர்ட்டியை தான் நான் ஒன் வே ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன சார் ஒன் வே ப்ராப்பர்ட்டி, எந்த வில்லங்கமும் இல்லைன்றீங்க, ஒன் வே ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் மீடியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு சொத்தை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா 500 ரூபா மீடியேட்டர் நிறைய இடத்துல கொண்டு போய் அந்த சொத்தை கொடுத்து ஓவர் சர்க்குலேட் பண்ணி அந்த சொத்துக்கான வேல்யூவே இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க சில நேரத்தில். இது ஓவர் சர்க்குலேஷனால் இருக்கக்கூடிய ப்ரைஸ் டவுன் ஆகி போயிடுது. பேட் மவுத்திங் இந்த மார்க்கெட், பேட் ரெப்புடேஷனை கொண்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எப்படின்னா, வரும் இல்லை வராது அப்படின்ற மாதிரி, மதிப்பு இருக்குது ஆனால் விற்க முடியாது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வருது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நான் ஒன் வே ப்ராப்பர்ட்டி அப்படின்ற டெஃபினிஷனை சொல்கிறேன். இது என்னோடய டெஃபினிஷன் தான். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இந்த டெஃபினிஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொத்தோட ஓனர் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருப்பாங்க. குடும்ப பிரச்சனைகளை அவங்களால தீர்க்கவே முடியாது. எல்லா இடத்துலையும் அலைஞ்சி மீடியேட்டர்கிட்ட காசு கொடுத்து, அங்கே காசு கொடுத்து, இங்கே காசு கொடுத்து, கடைசியில் எந்த சூழ்நிலையிலையும் அதை விற்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சொத்துக்கான மதிப்பு அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொத்துக்கள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் 30% 40%லே கொடுக்கறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளைண்ட்டு, இந்த மாதிரியான சொத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அது ஒரு ஒன் வே ப்ராப்பர்ட்டி. இதை தான் நான் ஸ்பெஷல் டீல் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, நார்மல் டீலில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி டீலில் டெஃபினட்டாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இது ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு. இது ஒரு ஸ்பெஷல் டீல். சாரி, இது பற்றிய தகவல்களை நான் எங்கேருந்து பெறுவது, இந்த டீலை நம்மளால் எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களோட பெயர், நீங்கள் உங்கள் பார்ட்டியோட சொத்தோட தன்மை, எவ்வளோ லேண்ட் ஏரியா, எவ்வளோ பில்டப் ஏரியா, எவ்வளோ வருஷம் கட்டி அந்த பில்டிங் ஆச்சு, அந்த சொத்தோட லொக்கேஷன் என்ன, பின்கோடு நம்பர் என்ன, சந்தை மதிப்பு என்ன, கைட்லைன் வேல்யூ என்ன, ஸோ இப்போ மார்க்கெட்டில் அவர் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் ஆஃபர் என்ன, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு தகுதியான டீல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்புங்க. இதுக்கான டெய்லர் மேட் ஆஃபர் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கான அறிவு அப்படின்றது எல்லாருக்கும் போய் சேர வேண்டியது. இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த வெற்றிக்கான வாய்ப்பு உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது ஒரு சமூக கடமை. உங்களுக்கு தெரிந்த 10 பேருக்காவது இந்த வீடியோவை அனுப்புங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் அதுக்கான கேள்விகளை நீங்கள் போடுங்க. அதுக்கான ஆன்சர் கொடுக்கறதுக்கு நான் தயாராகவே இருக்கேன். என் பேர் விஜயகுமார். இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.